ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட் ஸ்டிச்சாக டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு போடணும். டபுள் செயின் ஸ்டிச்சுனால் டபுள் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போடுறதோ இல்லை பக்கத்தில் செயின் ஸ்டிச் போடுறதோ கிடையாது. செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இன்னொரு செயின் ஸ்டிச் போடுறதா டபுள் செயின் ஸ்டிச். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் நார்மலாக போட்டுக்குங்க. இதுவுமே வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்ததுமே ஜரி த்ரெட்லேயே பழகுங்க. டபுள் செயின் ஸ்டிச்சு நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணதை விட வச்சுருப்பீங்களே, அதில் விட நீங்கள் இன்னொரு செயின் ஸ்டிச்சு உள்ளுக்குள்ளேயே அந்த 2 கேப் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த செயின் ஸ்டிச்சு நான் அடுத்த இன்னொரு த்ரெட்டில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது நான் ஆரஞ்சு கலர், ரெண்டாவது போட்டிருக்கிறது வந்துட்டு எல்லோ கலரில் போடுறேன். எல்லோ கலர் ஜரி த்ரெட்டில் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டோம். நார்மலாக நம்ம போடுற மாதிரியே ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டோம். ரெண்டாவது அந்த 2 கேப்புக்கும் நடுவில் இருக்கிறதுக்குள்ளே போடுறது தான் ரெண்டாவது டபுள் செயின் ஸ்டிச்சு. இந்த செயின் ஸ்டிச் எதுக்காக போடுறோன்னா, நம்ம ஒரு பார்ட்ரு போடுறோம். இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கோ ஒரு சுடிதாருக்கோ இல்லை பட்டுப்பாவாடை சட்டைக்கோ நம்ம நெக் டிசைன் போடும்போது அந்த ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததுமே அந்த மடக்கி தைப்பாங்கள்ல, அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த டபுள் செயின் ஸ்டிச் வந்துட்டு நல்லா லுக்காக எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த டபுள் செயின் ஸ்டிச் யூஸ் ஆகுது. அதுவும் சில்க் த்ரெட்டு ப்ளஸ் ஜரி த்ரெட்டில் போடும்போது இன்னுமே கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்ததுமே ஜரி த்ரெட்டில் பழகுங்க. குட்டி குட்டியாக போட்டு பழகாதீங்க. கொஞ்சம் பெருசாக பழகுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டு பழகுங்க. ரொம்ப குட்டியாக இதில் வந்துட்டு எனக்கு என்ன ஸ்ட்ரகிள் வந்துச்சுன்னா, ரொம்ப குட்டியாக போட்டதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டை வந்துட்டு அந்த குட்டி இதுக்குள்ளேயே நடுவில் வச்சு அந்த நீடில் எடுக்கும்போது எனக்கு ரெண்டுமே சிக்குச்சு. மற்றபடி வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. லைட்டாக கொஞ்சம் லைட்டாக மட்டும் பெருசாக போட்டுக்குங்க. ரொம்ப பெருசாகவும் போட வேணாம், லைட்டாக குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் போட்டுட்டு நீங்கள் டபுள் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா கிளியராக வரும். ஜரி த்ரெட்டில் ஒன்றும் அவ்வளோக்கும் கஷ்டமாக இல்லை, எனக்கு ஃப்ரீயாக தான் வந்துச்சு. நல்ல த்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கும்போது நீங்கள் நல்ல த்ரெட்டாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்மூத்தாகவே வரும். கொஞ்சம் மட்டி குவாலிட்டியில் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிச் வராது. நமக்கு வந்துட்டு இரிட்டேட் ஆகும். அந்த நூல் வந்துட்டு மேலே இழுக்கும்போது ஸ்ட்ரக் ஆகும், இல்லைனா ப்ளைனாக வராது. அப்படி இல்லைனா வந்துட்டு அந்து போகும், இல்லைனா அந்த ஜரி த்ரெட்டில் வந்து அந்த வெள்ளை கலர் நூல் அசிங்கமாக தெரியும். இந்த மாதிரி நமக்கு இரிட்டேட் ஆகும். நல்ல குவாலிட்டியாக நீங்கள் நூல் வாங்கிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பெஸ்ட்டாக வரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் செயின் ஸ்டிச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் செயின் ஸ்டிச்சு சில்க் த்ரெட்லேயும் ரெண்டாவது செயின் ஸ்டிச் வந்துட்டு சரி த்ரெட்லேயும் போட்டு காட்டுறேன். அது நல்லாயிருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில், பட் நேரில் பார்க்கும்போது இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கிளாஸில் நான் இதை தான் பார்த்தேன், இதை தான் கற்றுக்கிட்டேன். உங்கள் கூட